கார் பார்க்கிங் தகராறு விவகாரம் தொடர்பாக நடிகர் தர்ஷன் வழக்கு ரத்து செய்யப்பட்டிருப்பதாக சென்னை உயர்நீதிமன்றம் தற்போது உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி இணைப்பில் இருக்கிறார். கிருஷ்ணமூர்த்தி, வணக்கம். முழு விவரங்கள். வணக்கம். கார் பார்க்கிங் தகராறு தொடர்பாக நடிகர் தர்ஷன் மற்றும் ஓய்வு பெற்ற மாவட்ட நீதிபதியின் மகன் தரப்பிற்கும் சமரசம் ஏற்பட்டுள்ளதால் இரு தரப்பிற்கு எதிராக பதியப்பட்ட வழக்குகளை ரத்து செய்து தற்போது சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. பிக் பாஸ் சீசன் 3 நிகழ்ச்சிகளில் பங்கேற்று பிரபலமானவர் தர்ஷன் கார் பார்க்கிங் செய்வது தொடர்பாக அவருக்கும் ஓய்வு பெற்ற மாவட்ட நீதிபதியின் மகனுக்கும் இடையே தகராறு அண்மையில் ஏற்பட்டுள்ளது. இதில் ஒரு பெண் மற்றும் நீதிபதியின் மகன் காயமடைந்தார். நண்பருடன் சேர்ந்து தர்ஷன் தங்களை தாக்கியதாக நீதிபதியின் மகன், அவரது மனைவி மற்றும் மாமியார் தரப்பில் ஜே நகர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. அதே போல நடிகர் தர்ஷன் தரப்பிலும் புகார் அளிக்கப்பட்டிருந்தது. இந்த இரு புகார்களின் அடிப்படையிலும் வழக்குகளானது பதிவு செய்யப்பட்டது. இந்த நிலையில் தர்ஷன் தரப்பிற்கும் தங்கள் தரப்பிற்கும் இடையே சமரசம் ஏற்பட்டுவிட்டதால் தங்கள் மீது பதியப்பட்ட வழக்கை ரத்து செய்ய கோரி மாவட்ட நீதிபதியின் மகன் ஆத்திச்சூடி மற்றும் அவரது மனைவி லாவண்யா, மாமியார் மகேஸ்வரி தரப்பிலும் நடிகர் தர்ஷன் மற்றும் அவரது நண்பர் லோகேஷ் தரப்பிலும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனுவானது தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த மனுவை விசாரித்த நீதிபதி டி.கே. இளந்திரையன் சமரச மனுவை ஏற்று நடிகர் தர்ஷன் மற்றும் அவரது நண்பர் மற்றும் நீதிபதியின் மகன் மற்றும் மனைவி மாமியார் மீது பதியப்பட்ட இந்த இரண்டு வழக்குகளையுமே ரத்து செய்து நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். சலோமி, தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.